ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஹெட்டிங் பார்த்ததையுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஒர்க்கு, ஒயர் ஒர்க் இந்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன். நான் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒர்க்குக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாங்க. இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதாவது உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதனால தாங்க இப்போ இந்த ஒரு சின்ன அப்டேட். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், ஹெல்த் கான்ஷியஸான ஆள். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ஒரு காலை இழந்துட்டார். அது வந்து சுகர்னாலங்க. ஸோ இந்த சுகரை வந்து எல்லாருமே சுகருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. பல பேர் பல மெடிசின்ஸ் வந்து இதுக்கு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கோங்க, உங்கள் சர்க்கரை வந்து கண்ட்ரோலாக இருக்கும், உங்களுக்கு சுகரே இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சுகர் இருக்குங்க. அந்த சுகர் வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நிறைய பேர்த்திட்ட நான் சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லோரும் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் அப்படி பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு மனசுக்குள்ளே அது ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் இப்போ நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் பண்ணுச்சுங்க. உங்களுக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. என்னோடய நேம் வந்து அமுதாங்க. எனக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40+ ஆகுது. நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சன். அதனால நான் வெளியெல்லாம் எங்கேயுமே போக மாட்டேங்க, வீட்டில் தான் இருப்பேன். அப்போ இந்த கிராஃப்ட்ஸ் ஒர்க் வந்து எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அப்படி இந்த கிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் ஆரி ஒர்க் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணி தரும்போது அவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் அதில் சொன்னாங்க. எனக்கு எப்போவுமே கம்ப்ளைண்ட்ஸே வந்ததில்லைங்க. அந்த டைமில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் பார்க்கும்போது அது எனக்கு எதுவுமே தெரிலங்க. அப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி காமிச்சாங்க. அப்போ அந்த ஜூமில் பார்க்கும்போது தான் அது சின்ன சின்ன த்ரெட்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சுது. அப்போ வந்து என்னோடய ஐயில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ செக்கப்புக்கு போனேங்க. அரவிந்த் கோயம்புத்தூரில் வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா, அங்கே நான் போய் பார்த்தேன். அப்போ அங்கே செக் பண்ணும்போது அவங்க வந்து இந்த 40 ஏஜுக்கு எபோவ் இருக்கிறவங்களுக்கு வர பிரச்சனை தாங்க. உங்களுக்கு வந்து சாலேஸ்வரன் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, சாலேஸ்வரம் அப்படி ஏதோ சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் ரீடிங் கிளாஸ் போட்டால் போதும், வேறு எதுவும் கண்ணில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சுகர் டெஸ்ட்டு, ப்ரெஷர், அந்த வெயிட் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு கண் செக் பண்ணிவிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது எனக்கு வந்து 480 இருந்துச்சுங்க சுகர். அப்போது இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதனால கூட கண் பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் வந்து இதை க்யூர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ், அதாவது கண்ணாடி வந்து தருவோம். இல்லாட்டி வந்து நீங்கள் கண்ணாடி போடக்கூடாது, இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த சுகருக்கான ட்ரீட்மெண்ட்டு, அவங்க மெடிசின்ஸு எல்லாம் கொடுத்தாங்க. டாக்டர் வந்து ரொம்ப அட்வைஸுங்க. ஃபுட் கண்ட்ரோல் இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டியும் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர அட்வைஸுங்க. அப்புறம் டாக்டரோட அட்வைஸ் முடிச்சுட்டு வந்தால் வீட்லேயும் அப்புறம் சுகர்னு சொன்னால் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை எடுத்துக்காது, அதை எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். நடக்கிறதே நம்மளுக்கு கஷ்டம், அதில் வந்துட்டு வாக்கிங் போகணுன்னு சொன்னால் எப்படிங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தேன். பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக ஃபுல்லாக மெடிசன் தாங்க. ஃபுல்லாக மெடிசன் எடுத்துட்டேன். அப்புறம் ஃபுட் கண்ட்ரோலு, அதாவது ரைஸே எதுவுமே எடுத்துக்கல. 3 நேரமும் டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி. அப்புறம் சுகர் வந்து சுத்தமாகவே எடுத்துக்கல. டீ காஃபியெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேங்க, அதை கூட ஃபுல்லாக நிறுத்திட்டேன். அப்புறம் 1 மந்த் முடிஞ்சிருச்சுங்க. 1 மந்த் முடிஞ்சதையும் மறுபடியும் சுகர் செக் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ சுகர் செக் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 340 இருந்துச்சு. இதுக்கும் நான் 1 மந்த் வந்து எந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே எடுக்கல, சுகர் எதுவுமே எடுக்கல. ஆனாலும் எனக்கு சுகர் வந்து அவ்வளோ 340 அப்படி, அதாவது 480லேருந்து 340 அப்படி இருந்துச்சு. அப்புறம் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ண முடியாதுங்க. அதனால் சும்மா கொஞ்சம் நடக்கிறது அதை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 2-3 மாதம் பார்த்தாங்க. அப்போவும் அதான் சுகர் வந்து கொஞ்சம் இறங்குறது ஏறுறது அப்படியே தான் இருந்துச்சுங்க. 480லேருந்து கிராஸ், அதிகமும் ஆகலை, கம்மியாகிறது அதிகமாகிறது, இதே ப்ராசஸாக தொடர்ந்து ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ப்ளஸ் மெடிசனும் என்னால் சாப்பிடவே முடியல. ப்ளஸ் இந்த வாக்கிங் அந்த பிரச்சனைங்க எல்லாம் இருந்துச்சுங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் தான்
அந்த டைமில் யூடியூப்லலாம் நிறையா வருது பாருங்கள், இதுக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் நிறையா இருக்குது, மெடிசின்ஸ் நிறையா சொல்கிறாங்கனால நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் அப்படி போய் நான் ஃபுல்லாக செக் பண்ணியும் பார்த்தேங்க. சொன்னதே திரும்பி சொல்கிறாங்க. ஃபுட் இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாட்டு மருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விதமான டிப்ஸுங்க. எதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுட் எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்போ தான் இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ஸில் நிறைய சர்ச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தேங்க. நிறைய பார்த்துட்டு நானாக ஒரு முடிவுக்கு வந்தேங்க. இதை எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்மளாக ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேங்க. முடிவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு முதல்ல நம்ம இந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 பொருள் தேவைங்க. ஒன்று துவர்ப்பும் கசப்பும், அந்த 2 நம்ம பாடிக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த சுகர் கம்மியாயிரும் அப்படிங்கிறது நான் சில வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போது இந்த 2 பொருள் நம்ம உணவில் இருந்துச்சுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லேயும் நிறையா அதை தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எது இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 1 மந்த் சுகர் டெஸ்ட்டோ எதுவுமே பண்ணலங்க. காலையில் எப்பவும் போல் நான் ஆனால் காலையிலையும் நைட்டும் மட்டும் டிஃபன், அதாவது தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஃபுட் அவ்வளோலாம் நான் கண்ட்ரோல் பண்ணலை. எனக்கு என்ன தோணுதோ அது சாப்பிட்டேங்க நான். சாப்பாடு மட்டும் மத்தியானம் சாப்பிட்டேன். அவங்க 1 கப் சாதமும் அப்புறம் ஃபுல்லாக வெஜிடபிளாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்னால் ஃபுட் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் மத்தியானம் நல்லா சாப்பிட்டேன். காலையிலையும் நைட்டு மட்டும் டிஃபன் ஐட்டம் எடுத்துட்டேன். அதாவது தோசை ஒரு நாளைக்கு, அப்புறம் சம்பா ரவை, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் சில டைம் நூடுல்ஸு அந்த மாதிரியும் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் மத்தியானம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டேங்க. இதே மாதிரி நான் 1 மந்த்தும் இந்த ஃபுட் கண்ட்ரோல் இவ்வளோ தான். அதே மாதிரி எக்ஸசைஸெல்லாம் நான் எதுவும் பண்ணலங்க. வாக்கிங் அப்பப்போ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடந்தேன். அந்த 1 மந்த் நான் நானாக ஒரு இது தயாரித்து நான் சாப்பிட ஆரம்பித்தேங்க. அந்த 1 மந்த் மட்டும் நான் அதை விடாமல் எடுத்துக்கிட்டேங்க. விடாமல் எடுத்துகிட்டு நான் செக் பண்ணும்போது அப்போவும் பார்த்திங்கன்னா சுகர் எனக்கு 340 இருந்துச்சு. அப்போ வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நீ மருந்தே எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசி இப்போ இன்னொரு மந்த் டைம் வாங்கினேன். அப்போ கண்ட்ரோல் ஆகலைன்னா நான் இதை விட்டுட்டு நான் மெடிசனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நான் மறுபடியும் தொடர்ந்து அது நான் பண்ணி வச்சுருந்த அதவே ஃபுல்லாக மறுபடியும் 1 மந்த் எடுத்துட்டேங்க. 1 மந்த் முடிச்சுட்டு சுகர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 230, 40 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 180 அப்படி வந்துருச்சுங்க. அப்போ வரும்போது நார்மல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுக்கும்போது இன்னும் எனக்கு சுகர் ரொம்ப கம்மியாச்சு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 85ல் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சமாக அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்ததுங்க. அது நான் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை எடுத்து பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமானதே கிடையாதுங்க. நம்மளுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. அதில் முதல் என்னென்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ அப்படிங்கிறது மெடிக்கல் நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அந்த ஆவாரம்பூ பூ மாதிரியே வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம். இந்த 3 பொருள் போதுங்க. ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அந்த பூ மாதிரியே தருவாங்க. அதை வாங்கிட்டு மிக்சியில் 1க்கு 2 சும்மா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க. சும்மா 1க்கு 2 ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயத்தை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் சீரகம் எப்பவும் போல் நார்மலாக வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சதையும் வெறும் வயிற்றில், அதாவது ப்ரஷ்ஷெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெயினாக இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம உமிழ்நீர் நைட்டு அப்படி படுத்தோம் இல்லைங்களா, அந்த சலைவா எல்லாமே அப்படியே அந்த வாய்க்குள்ளேயே இருக்கணும். வாய் கொப்பளிக்க கூட கூடாதுங்க. அப்போது அந்த நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு, சின்ன ஸ்பூன் இருக்கும் தெரியுங்களா, உப்பெல்லாம் போடுற ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் ஆவாரம் அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை போட்டேன். 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டேன். வெந்தயத்தை கருக விடாமல் லைட்டாக சூடு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. தனித்தனியாக வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அந்த ஸ்பூன்லேயும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இந்த 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க. கொதிக்க வச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலங்க. ஒரு அளவுக்கு டீ கொதிக்கிற மாதிரியெல்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு
கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற கண்டிஷன் வந்ததையுமே நான் வந்து வடிகட்டிட்டேன் ஃபுல்லாக. ஆனால் இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். ஆவாரம்பூ வந்து 1க்கு 2 அரைச்சா போதும். சீரகமும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருந்தால் போதுங்க. இந்த 3யும் நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுப்பாக இருக்கும்போது அப்படியே நான் குடிச்சுக்குவேங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருவேங்க. அப்போ கொஞ்சம் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே நடக்கிறது அதை மட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் ரெகுலராக நான் பண்ணுவேங்க. பின்ன இது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். ஆவாரம்பூ, வெந்தய பொடி, அப்புறம் வந்துட்டு சீரகம் இதை வந்து ரெகுலராக வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கே சில டைம் வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த தலை சுற்றுற மாதிரி இருந்தால் அப்போ ஒரு 4 நாளைக்கு நான் அதை ஸ்டாப் பண்ணிடுவேங்க, குடிக்க மாட்டேன். இந்த மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரியுங்க சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளே வந்து ஒரு தடவை செக் பண்ணும்போது நம்மளே அது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுனாவே சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன கால் வந்து எரிச்சலாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த எரிச்சல் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கே கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த கால் எரிச்சல் இருக்குங்க. அதனாலலாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் வந்து இந்த 3 வந்து விடாமல் வந்து சாப்பிட பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பின்ன நம்ம உடம்பையும் வருத்திக்க வேண்டியதில்லை, ஃபுட் கண்ட்ரோலும் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்க்கரையை சேர்த்துக்க வேண்டாங்க. சில பேர் வந்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்துறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் கூட இனிப்பு இருக்குங்க, சேர்த்த வேண்டாம். நான் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது நான் காஃபி குடிச்சிடுவேங்க. என்னால் எது காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. நல்லா ஒயிட் சுகர் போட்டு தான் குடிப்பேன். ப்ளஸ் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இது வரைக்கும் நான் ஒரு 3 இயர்ஸ் பக்கம் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இன்னத்த வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. இதை வந்து ஆல்ரெடி நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு சுகர் கேட்காது, இந்த மருந்து தான் ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னார். இன்றைக்கி அவரோட நிலைமையை பார்த்த பிறகு தான் நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க. ரிசல்ட் கொடுத்து இன்றைக்கி எனக்கு சுகர் இல்லை. இப்போ கண்ணாடி நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இது ரிசல்ட் கொடுத்தங்காட்டிக்கு தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. இந்த 3 பொருளை வந்து டெய்லியும் நம்ம நம்ம உடம்புக்கு வந்து 5 விதமான சுவை வந்து இருந்துச்சுனாவே இந்த சுகர் வராது அப்படிங்கிற மாதிரி சில ரிசர்ச்சில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து துவர்ப்பு, கசப்பும் நம்ம எப்போவுமே அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. எப்போ எடுக்கிறத விட அதிகமாக அதை எடுத்துக்கவே மாட்டோம். அதனால தான் இந்த சுகர் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது 2ம் வந்து ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா அதில் துவர்ப்பு சக்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் வந்து கசப்பு சுவை இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதனால் வந்துட்டு பெரிய பாதிப்பு வராமல் இருக்கும். எனக்கு இது ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. 100% எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. இனி என் பாடி கண்டிஷனுக்கு அது ரிசல்ட் கொடுத்ததா என்னன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு இந்த நிலமை வர வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது சுகர் இருந்தாலும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.